ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேடானஸ்டி அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த டிவைன் பீஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ சிங்கியூ லூசின் எல்லாரும் நம்ம பையோட அப்பா அதாவது கோஸ்ட் கிங் கூட அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து நம்ம லிங்கர் அந்த டிவைன் பீஸ்ட லாக் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபார்மேஷனை போய் அட்டாக் பண்ணி இருந்திருப்பா. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம லிங்கரை தான் காமிக்கிறாங்க. அந்த டிவைன் பீஸ்ட லாக் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபார்மேஷனோட கல்ல அப்படியே கீழே தள்ளி விட அதனால அந்த இடத்துல கோஸ்ட் கிங்குக்கும் பயங்கரமான டேமேஜ் ஏற்படுது. அவர் அந்த இடத்துல அப்படியே பிளட் வாமிட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் வேகமா வந்து அவருக்கு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் சொல்றான், மாஸ்டர் அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே சமயத்துல நம்ம லிங்கருக்கு நேரா அதை சுத்தி போடப்பட்டிருந்த ஃபார்மேஷன் அப்படியே பிரேக் ஆக அந்த டிவைன் பீஸ்டும் நம்ம லிங்கர் அட்டாக் பண்றதுக்கு பாக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோ வேகமா லிங்கருக்கு பக்கத்துல வந்து ஒரு ஷீல்ட போட்டு அந்த டிவைன் பீஸ்டோட அட்டாக்க தடுக்க பாக்குறான். ஆனா அதெல்லாம் வேலைக்கே ஆகல. அந்த டிவைன் பீஸ்ட் பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோ போட்ட ஷீல்டு உடைஞ்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அங்க இருந்து பறந்து போயிடுறான். நம்ம பயோ எல்லாம் ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு அந்த இடத்துல பதறி போய் நின்னுகிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து அப்படியே எக்கச்சக்கமா ஈவில் பவர்ஸ் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட மந்திரக்கோலும் அந்த டிவைன் பீஸ்டோட உடம்புல இருந்து அப்படியே பிளட் எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இத பாத்துக்கிட்டு இருந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்களே ஷாக் ஆகுறானுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ பண்ற இந்த டெக்னிக் இத பிளட் ஸ்டக்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது கல்ட்டு குரூப்போட அழிஞ்சு போன ஒரு மெத்தட். அப்ப அதே நேரத்துல அந்த டிவைன் பீஸ்டும் நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவை கேதர் பண்ண எல்லா பவர்ஸையும் ஒன்னா சேர்த்து அவனை சுத்தி ஒரு ஷீல்டா போட்டு அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவால அந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அதனால அவனுக்கு சின்ன வயசுல அவனோட மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த சீக்ரெட் டெக்னிக் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல அந்த சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்தினத பார்த்ததும் அந்த இடத்துல இருக்க மாங்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. இது எப்படி, இதுக்கு சாத்தியமே இல்ல, இது தியானின் கோயில சேர்ந்த புத்த டெக்னிக் ஆச்சு, இது எப்படி இவன் பயன்படுத்துறான். அப்ப அதே நேரத்துல அந்த டிவைன் பீஸ்டும் நம்ம ஹீரோவை நோக்கி அதோட பவரை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் திருப்பி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் அந்த டிவைன் பீஸ்ட் பண்ண அட்டாக்கே தடுத்து அதே போய் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட உடம்புலயும் சுத்தமா எனர்ஜி இல்லாம அவ அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்ப இந்த இடத்துக்கு அந்த தியான்மிங் கோயில சேர்ந்த ரெண்டு மாக்கும் சம வேகமா ஓடி வரானுங்க. அடே சைஃபங், நீ யாருடா, உனக்கு எப்படி எங்களோட தியான்மின் கோயிலோட இந்த சீக்ரெட் டெக்னிக் தெரியும்? அப்ப இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பேம்பை எல்டரும், இங்க பாருங்க இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், முதல்ல நமக்கு முன்னாடி இருக்க எதிரிய நம்ம சமாளிச்சாகணும். அப்ப அதே நேரத்துல அந்த டிவைன் பீஸ்டும் அந்த இடத்துல செம்மையான கான்ல அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம கோஸ்ட் கிங்கும் சடனா அந்த இடத்துல அவரோட பவரை பயன்படுத்திட்டு நேரா அந்த டிவைன் பீஸ்ட் கிட்ட தான் போறாரு. இதுக்காக எல்லாம் நான் பின்வாங்கிட மாட்டேன், என்னோட கல்ட்டுக்காக நான் என்னோட உயிரியே பணைய வைக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ அந்த டிவைன் பீஸ்ட திரும்ப அந்த ஃபர்னஸ்குள்ள அப்படியே லாக் பண்ண பாக்குறான். அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்த மத்தவனுங்க எல்லாரும் நம்ம கிங்குன் பிரிவை சேர்ந்தவனுங்கனால கோஸ்ட் கிங்குக்கு திரும்ப எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கோஸ்ட் கிங்குக்கு பாதுகாப்பா நின்னு அங்க வர எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி ரெண்டு சைட சேர்ந்தவங்களுக்கு நடுவுல அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல முடியாம அப்படியே கீழே உட்கார்ந்து இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு பாதுகாப்பா இருந்து சீனியர் சாங் தான் அங்க வர எல்லாரு கூடயும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பையாவும் வேகமா ஹீரோ கிட்ட தான் ஓடி வர பாக்குறா. ஆனா பையாவோட ஆண்ட் அவளோட கையை பிடிச்சு அப்படியே தடுத்துறாங்க. பையா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க போகாத, அது உனக்கு தான் ஆபத்து, இல்ல என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பையா அவளோட ஆண்ட தள்ளி விட்டுட்டு வேகமா நம்ம ஹீரோ நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கா. ஆனா இப்ப டக்குன்னு குறுக்க வந்த லிங்கர், அடியே விச் எங்க போற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ நம்ம பையா கூட அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க கோஸ்ட் கிங்கும் அந்த பிரேக்கான ஃபார்மேஷனை சரி பண்ணது மட்டும் இல்லாம அவனோட ஃபுல் பவரை பயன்படுத்தி அந்த டிவைன் பீஸ்ட அவனோட ஃபர்னஸ்குள்ளே அப்படியே லாக் பண்ணிடுறான். அதை பார்த்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்த எல்லாரும் அந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோ நம்மளோட ஆளுங்களால இதுக்கப்புறம் இவங்களை சமாளிக்க முடியல. அதனால வேகமா அங்க இருந்து எல்லாரும் பின்வாங்கிடுறாங்க. நம்ம பையாவும் சைஃபான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போக பாக்குறா. ஆனா இந்த வாட்டி நம்ம பையாவோட ஆண்ட் அவளை போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறாங்க. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு டிராகன் எல்டர் அந்த இடத்துல சமகன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க பேம்போ எல்டர், அந்த இடத்துல உங்க டிசபிள் பண்ணத நீங்க பாத்தீங்களா என்ன? அதை கேட்ட நம்ம பேம்போ எல்டரும், இங்க பாருங்க என்னோட டிசபிளை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டியல, அவனை நானே பாத்துக்கிறேன். என்ன, என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? உன்னோட ஸ்டூடெண்ட் அவ கண்டிப்பா அந்த கல்ட்டு குரூப் கூட கூட்டு சேர்ந்துட்டான். இதனால நம்ம செக்டுக்கே அவனால ஒரு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமும் நாம அவனை உயிரோட விட்டு வச்சிருந்தா அது நமக்கு நல்லதே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம பேம்போ எல்டரும் அந்த இடத்துல செம்மையா கடுப்பாக்குறாரு. உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுகிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப இந்த இடத்துல அந்த கிங்குன் பிரிவோட சீனியர்
சீனியர் டிசபிள் தான் ரெண்டு பேரையும் அந்த இடத்துல அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த இடத்துக்கு தியான்மின் கோயிலை சேர்ந்த ரெண்டு துறவிகளும் வேகமா அப்படியே வரானுங்க. எங்க இந்த சைஃபங், அவனை மரியாதையை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த சைஃபங் பயன்படுத்தின அந்த ஸ்கில் அது எங்க தியான்மின் கோயிலோட ஒரு கிரேட்டான ஸ்கில். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு? இதுக்கான விளக்கத்தை நீங்க கண்டிப்பா எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதை கேட்ட நம்ம பேம்போ எல்டர் சொல்றாரு, நாங்க சைஃபங் கிட்ட விசாரிச்சு இத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஆனா அங்க வந்த மாங்க்ல ஒருத்தவன் செம கடுப்புல இருக்கான். அப்ப கிங்குன் பிரிவோட சீனியர் டிசபிள் அவங்க கிட்ட போய் சொல்றான், இங்க பாருங்க மாஸ்டர், நாங்க சைஃபங்க கூட்டிட்டு போய் கிங்குன் பிரிவோட கிராண்ட் மாஸ்டர் முன்னிலையில அவனை விசாரணை பண்ணுவாங்க. நீங்க அந்த இடத்துக்கு நேர்லயே வந்து உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அப்ப அதை கேட்ட அந்த ரெண்டு மாங்கும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அப்ப டிராகன் எல்டர் சொல்றாரு, இங்க பாரு பேம்போ எல்டர், இப்போ நான் தான் இந்த இடத்துக்கு எல்டரா சார்ஜ் எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு இந்த வெப்பன் என்கிட்டயே இருக்கட்டும். நான் இதை நேரா போய் கிராண்ட் மாஸ்டர் கிட்டயே ஒப்படைச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதை கேட்ட நம்ம பேம்போ எல்டரும் கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனோட சின்ன வயசுல நம்ம சிங்குவே அவனோட கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்து பதறி அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறான். ஏ சைஃபாங், உனக்கு என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிங்கு தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஆமா சிங்கு, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? மத்தவங்க எல்லாம் எங்க? இங்க பாரு சைஃபாங், நீ கிட்டத்தட்ட 3 நாளா அன்கான்சியஸா இருந்த. இப்ப நம்ம எல்லாரும் லீபோ மவுண்டனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு விடுதியில தான் தங்கி இருக்கோம். சரி சைஃபாங், அந்த நேரத்துல உனக்கு என்ன ஆச்சு? இல்ல சிங்கு, அத பத்தி என்கிட்ட கேட்காத. சரி விடு, அத பத்தி நான் உன்கிட்ட கேட்கல. ஆனா என்னவா இருந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை நம்புவேன். அப்ப இந்த இடத்துக்கு வந்து நம்ம டிராகன் ஜெல்டரும் சீக்கிரம் அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி தான் கையை காமிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவையும் வெளியே கூட்டிட்டு வர நம்ம ஹீரோவை பார்த்த லூசியெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி பேம்போ எல்டர், அப்புறம் நிக்கிறீங்க, வாங்க இங்க இருந்து போகலாம். சோ இப்படி எல்லாரும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கத இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல பார்த்த அந்த குட்டி பொண்ணு தாத்தாவும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா, தாத்தா நடக்கிறது எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. கிங்குன் பிரிவை சேர்ந்தவங்க அப்புறம் தியானின் கோயில சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் காலையில இருந்து ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, அதோ அவங்களுக்கு நடுவுல போறது நம்ம இதுக்கு முன்னாடி கிராமத்துல பார்த்த அந்த சைஃபங் தானே? அதை கெட்ட குட்டி பொண்ணு. ஆமா தாத்தா, அந்த அண்ணா மாதிரி தான் இருக்கு. இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது, நம்ம அந்த கிராமத்துல இருந்த போது ஒரு பழைய கிணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த கிணற பத்தி என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதை கேட்ட இந்த தாத்தா சொல்றாரு, ஓ அதை இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கியா? அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த கிணறு ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு பண்டைய கிணறு. பௌர்ணமி அன்னைக்கு அந்த கிணறை யார் எட்டி பார்த்தாலும் அவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரையோ இல்ல பொருளையோ அது காமிக்கும். அப்ப அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு போய்கிட்டு இருக்கத நம்ம பையவா அந்த இடத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. சோ அடுத்த சீன்ல நம்ம பேம்போ பிரிவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா கிங்குன் பிரிவுக்கு தான் நம்ம ஹீரோ விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவும் நேரம் ஆயிட்டதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஹீரோவை அழிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணிருக்கானுங்க. சைஃபங், எதை பத்தி கவலைப்படாம நல்லா ஓய்வெடு. சீனியர் சாங், போகும்போது கதவை மூடிட்டு போயிடுங்க. அப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக குட்டி குரங்கு வந்திருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஏ குட்டி பையா, கடைசியா நீ வந்துட்டியா? நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். இந்த நேரத்துல நீ தான் எனக்கு ரொம்பவும் ஆறுதலா இருக்க. சோ அந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆக அடுத்த சைடுல நம்ம பையாவை தான் காமிக்கிறாங்க. அவ இருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துக்கு வந்து நம்ம பையோட ஆண்ட் அவளை அப்படியே தடுக்கிறாங்க. பையாவ், நீ அங்க போக கூடாது. இல்ல, நான் அவனை போய் பார்த்தே ஆகணும். இங்க இருந்து நான் போகணும். இங்க பாரு பையாவ், நேத்து நடந்த பிரச்சனையில அவன் பிளட் ஸ்டக்கிங் மெத்தட் அப்புறம் புத்தா டெக்னிக்னு ரெண்டையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தி இருக்கான். இதுக்காக கண்டிப்பா அவனை விசாரணை பண்றதுக்கு அழிச்சிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நீ மட்டும் அவனை போய் பார்த்து ஒன்னால எதுவும் பிரச்சனை வந்துட்டுனா அதுக்கப்புறம் அது அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பையோட ஆண்ட் சொல்ல, அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம பையாவும் அவனை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு அந்த இடத்துல அப்படியே சோகமா நின்னுக்கிட்டு இருக்கா. சோ அடுத்த சீன்ல கோஸ்ட் கிங் தான் காமிக்கிறாங்க. அவர் பிடிச்சிட்டு வந்த அந்த டிவைன் பீஸ்ட அவர் ரிஃபைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு கல்ட் குரூப்போட மத்த 3 மாஸ்டர்ஸ் வராங்க. அங்க வர எல்லாருக்கும் நம்ம கோஸ்ட் கிங் அப்படியே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, இப்போ இந்த இடத்துல நாம எல்லாம் ஒன்னா கூடினதுக்கான காரணம் இதுக்கப்புறமும் நாம எதையும் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்க போறது கிடையாது. அந்த கிங்குன் பிரிவியை ஒட்டு மொத்தமா அழிக்க போறோம். எல்லாரும் உங்களோட பவர்ஸ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துல இருக்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்களோட பவர்ஸ பயன்படுத்தி அங்க இருக்க டிவைன் பீஸ்ட் அப்படியே ரிஃபைன் பண்ணிடுறாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு 2 எபிசோட்க்கு மட்டும் தான் இப்படி ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் எல்லாம் வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.